ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாவே ஹோம் பேஜில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழில் வேணும் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அதே இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ப்ரியராக நோட்டிஃபிகேஷனில் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் முக்கியமான டேட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். குரூப் 2 மற்றும் குரூப் 2A சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட தேதி 15/7/2025. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்குள்ளார நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து இருக்குது. இன்கேஸ் நம்ம அப்ளிகேஷனில் ஏதாவது தவறுதலாக ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 18/8/2025 இருந்து 20/8/2025 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான டேட் அண்ட் டைம் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 28/9/2025 அன்னைக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தபடியாக எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குரூப் 2 சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட்டு போஸ்டிங் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் ஃபைல் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக குரூப் 2A சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 595 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டு போஸ்டிங் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம். ஸோ இவங்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு குரூப் 2 சர்வீசஸ்க்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன, அந்த போஸ்ட் வாரியாக அந்த ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் கன்செஷன் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குரூப் 2A சர்வீசஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன கேட்டகரி, அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இந்த கேட்டகரிக்கான மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை பொறுமையாக தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நாளைக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.